ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை தான் பார்க்க போகிறோம். மதுரையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கறி தோசை வந்து எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ்லேயும் கூட இந்த கறி தோசை இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த கறி தோசை செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி சூப்பரான கறி தோசை வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். இன்றைக்கான விடுகதை என்னன்னு பார்க்கலாம். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கறி தோசை பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு தோசை மாவு வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், 1 முட்டை, தேவையான அளவு மட்டன் சுக்கா எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது கூட வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. இதில் வந்து ஆனியன் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். அப்போ தான் தோசை ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த தோசைக்கல்லில் வந்து ஊற்றிக்கோங்க. மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து ஒட்டிக்கும், சீக்கிரமாக வராது. இதில் வந்து 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முட்டை மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மட்டன் சுக்கா வச்சுருக்கோம்ல, அதை வந்து அது மேலே போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். இதுக்கு மேலே காரத்துக்காக அந்த கிரேவி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து குழந்தைக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். தோசை வேகிற நேரத்தில் அந்த விடுகதைக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. லைட்டாக அதுக்கு மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த தோசை வேகும்போது சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் சிம்மில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே மாதிரி கிடைக்கும். இப்போது பின்னாடி சைடும் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட மட்டன் கறி தோசை மதுரை ஸ்டைலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு வேளை மட்டனோ சிக்கனோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட நான் கொஞ்சம் மட்டன் கிரேவி அண்டு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.